பொறுப்பேற்று 6 மாதங்கள், ஆச்சரியப்பட வைக்கும் அரும்பணிகள், அவசியப்படும் நேரத்தில் வெளிப்படும் அறச்சீற்றம், அல்லல்படும் நேரத்தில் தேடி வரும் அரவணைப்பு, சமுதாயமே கொண்டாடும் தலைவர் மு.க. ஸ்டாலின். இம்முறை தலைவர் கலைஞரின் உச்சி முகர்தல் போன்ற உணர்ச்சிமிகு காட்சிகள் தலைவர் ஸ்டாலினுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் மெச்சி பேச வேண்டிய காரணங்கள் குவிந்திருக்கிறது. மகனாக பெற்றதில் மகிழ்ச்சி என சொல்லி சென்ற தலைவர் கலைஞருக்கு நாங்கள் உங்கள் மகனை தலைவராக பெற்றதில் எவ்வளவு பெருமகிழ்ச்சி என்பதை சொல்ல வேண்டாமா? ஒன்று போராட்டம், இல்லையேல் பேரணி, கூடும் போதெல்லாம் சட்டமன்றம், நாள்தோறும் மக்கள் மன்றம், பாதிக்கப்பட்டோருக்கு தோழன், களத்தில் தளபதி, தொண்டருக்கு தலைவன் என எல்லா நாட்களையும் அனைவருக்கும் அர்ப்பணிக்கும் தலைவர் மு.க. ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல போவதில்லை. அவர் ஏன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பகத்தை வென்றெடுத்த தலைவருக்கு கலைஞர் அரங்கத்தை நாங்கள் அன்பு நிறைந்த அரங்கமாக மாற்றியிருக்கிறோம். பேனா என்பது பொதுவாக கூர்மையானது. ஆனால் சிலர் பிடிக்கும் போது மட்டும்தான் அது நேர்மையானதாக நெறிப்படுகிறது. எழுத்திலும் குணத்திலும் அடித்தல் திருத்தல் இல்லாத அசல் மனிதர் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் தலைமை செய்தி ஆசிரியர் என்கிற எங்களின் தலைமை ஆசிரியரை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். கலைஞரின் மூச்சு காற்று உலவும் இந்த அரங்கத்தில் கலைஞரின் மகன் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா எடுக்கப்படுகின்றது. மானம் அவன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்று தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல தன் மகனுக்கும் சேர்த்து எழுதிய முத்தமிழ் அறிஞரின் மகனுக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா இது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பதவியேற்ற 10வது நிமிடமே காவி நிற கொடி வீசும் இந்த இந்தியாவில் காவி நிறத்தை அடிக்கும் நரேந்திர மோடியை வீழ்த்த வா என்று அறைகூவல் விடுத்த திராவிட இயக்கத்தின் கையிருப்புக்கு நடத்தப்படுகின்ற பாராட்டு விழா இது. வட இந்திய தலைவர்கள் யாராக இருந்தாலும் தென்னகத்தில் உள்ள தலைவர்களின் பெயரை சொல்லக்கூட வெட்கப்படுகின்ற சூழ்நிலையில் அந்த அணி ஆட்சி அமைக்குமானால் சனிக்கிழமை மு.க. ஸ்டாலின் இந்தியாவின் பிரதமராக இருப்பார் என்று அமித்ஷா வாயாலேயே சொல்ல வைத்த இந்தியாவின் எதிர்பார்ப்புக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா இது. தலைவரானதும் அவர் எடுத்த மிகப்பெரிய சாதனை என்ன என்று சொன்னால், எடப்பாடி கூட்டத்திடமிருந்து சில சதுர அடி இடங்களை வாங்குவதற்காக தலைவர் அவர்கள் போராட்டம் நடத்திய சட்ட போராட்டம்தான். அந்த சட்ட போராட்டத்தை மிகப்பெரிய பெருமையை தலைவர் அவர்களுக்கு அப்போது கிடைத்தது. ஆனால் அந்த பாராட்டுக்கள் அனைத்தையும் எனக்கு கிடைத்த பாராட்டுக்கள் அல்ல, என்னுடைய வழக்கறிஞருக்கு கிடைத்த பாராட்டு என்று பெருந்தன்மையாக உடன்பிறப்புகளுக்கு தூக்கி கொடுத்த ஒரு உடன்பிறப்புகளின் தலைவனுக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா தான் இந்த பாராட்டு விழா. அதேபோல் ஒடுக்கப்பட்ட இனத்தைச் சேர்ந்த யாராக இருந்தாலும் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடுக்காக தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தது முதல், இளவரசன் விவகாரமாக இருந்தாலும், சௌமியா விவகாரமாக இருந்தாலும், பாப்பம்மாள் விவகாரமாக இருந்தாலும், இவர் என்ன ஜாதி, இவர் என்ன கட்சி, இதனால் நமக்கு எந்த பயன் என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒடுக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்டால் உடனே குரல் எழுப்புகின்ற ஒரு ஒடுக்கப்பட்டவனின் தலைவனுக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா தான் இந்த பாராட்டு விழா. தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக வருகின்ற போது அவர் தனக்கே சில எதிர்ப்புகள் இருந்ததாக தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியில் பதிவு செய்துள்ளார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இதே இடத்தில் 1400 பொதுக்குழு உறுப்பினர்களால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும், கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்களால் அதே நேரத்தில் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உங்களில் ஒருவனுக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா இது. அவர் நமக்கு நாமே சென்றாலும், கிராம சபைக்கு சென்றாலும்,
கூடுகின்ற கூட்டத்தில் சரி பாதி 20 வயதுக்கு குறைந்தவர்கள், 15 வயது, 12 வயது பள்ளி சிறுவர்கள் அவரை சுற்றி நிற்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இளைஞரின் கனவு நாயகனாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு எடுக்கப்படுகின்ற பாராட்டு விழா இது. இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு யாரையெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அவர்கள் அனைவருமே இந்த மேடையில் இருக்கிறார்கள். இந்த மேடை அவர்களால் உருவாக்கப்பட்டது. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினை உருவாக்குவதற்கு தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய பங்களிப்பை பெரிய அளவில் செலுத்தியவர்கள். அதை ஏனென்றால் திராவிட இனத்துக்கு, இந்த தமிழ் சமுதாயத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவன் பெரியாரின் வழியில், அண்ணாவின் வழியில், கலைஞரின் வழியில் ஒருவன் கிடைக்க வேண்டும் என்று காத்திருந்த நேரத்தில் தோன்றிய தலைவனாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருப்பதால் தான் இந்த பாராட்டு விழா எடுக்கப்பட்டிருக்கின்றது. மேடையில் வீற்றிருக்கின்ற அனைவரையும் எதிர்பார்த்தோம், உங்களையும் எதிர்பார்த்தோம். இனி இந்த விழா தொடங்கும். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம். நாங்கள் செல்லும் பாதையை பெரியார் திடல்தான் தீர்மானிக்கிறது என்று சொன்ன தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்து வந்த பாதையை, கடந்து கொண்டிருக்கிற பாதையை, மேலும் எதிர்வரும் பாதையையும் எவ்வாறு எதிர்கொள்வார் என்பதை திராவிடர் கழக தலைவர் ஐயா மாண்புமிகு ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் பேசுவதே மிக பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் உடன்பிறப்புகளின் தலைவன் உணர்ச்சிகளால் ஒரு விழா நிகழ்ச்சியில் தலைமையுரையாற்ற ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர் பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டாம் என்று அவர் விரும்பி இருந்தாலும் கூட வாழ்த்து அதிலே அவருக்கு உரிமை இல்லை, நமக்குத்தான் உரிமை என்றால் பாராட்டுவதற்கு யாரையும் உரிமை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அடிப்படையில் இன்ற வாழ்த்தரங்கம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதில் கலந்து கொண்டு எழுச்சி உரையை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்கள் வைகோ அவர்களே, வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து அவர்களே, பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களே, அருமை ஆர் ராசா அவர்களே, சுபவீரபாண்டியன் அவர்களே, தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, சுல்தானா பர்வீன் அவர்களே, எதிரே இருக்கக்கூடிய சான்றோர்களான பெருமக்களே, கழக உடன்பிறப்புகளே, கொள்கையாளர்களே, லட்சிய வீரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தலைப்பே அருமையான தலைப்பு. உடன்பிறப்புகளின் தலைவன். அவருக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு என்றாலும் இந்த உடன்பிறப்புகளின் தலைவன் என்ற தகுதி இருக்கிறதே, அதுதான் தலையாய தகுதி. எனவே தலைப்பு தந்தவர்களுக்கு முதல் பாராட்டு. அதிலே மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் கவிஞர் அவர்கள், கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் அவர்கள் தெளிவாக அண்ணா அவர்களை விட்டு கொஞ்சம் அதில் இன்னும் கூட வளர்ந்தார். தம்பிக்கு என்று அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் கடிதம் எழுதினார். ஆனால் நம்முடைய கலைஞர் அவர்கள் கொஞ்சம் அதிலே இருந்து, என்றால் சமுதாயம் வளர வளர, தலைமுறைகள் வளர வளர எதுவும் தளரக்கூடாது, வளர வேண்டும். அந்த வளரக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு வாய்ப்பாக அவர்கள் வந்தபோது ஒரு பெரிய எழுச்சி எதிலே என்று சொன்னால், உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று அவர்கள் சொல்லும்போது அன்றைக்கு கைதட்டிய உணர்வு உங்களை இன்றைக்கும் இயக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உடன்பிறப்புகளே என்று சொல்லும்போது, உடன்பிறப்புகளை எந்த இடத்தில் வைத்தார் கலைஞர் என்று சொன்னால், உயிரினும் மேலான, அதுதான் மிக முக்கியமானது. அந்த உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் என்று சொல்லும்போது உயிரைத்தான் ஒருவர் மிக அதிகமாக மதிப்பார்கள். ஆனால் உடன்பிறப்புகள் அதற்கும் மேலே என்று சிந்தித்த ஒரு தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள், மானமிகு சுயமரியாதைக்காரரான கலைஞர் அவர்கள். எனவே அவர்கள் உடன்பிறப்புகள் என்று சொன்ன அந்த சொல்லிலே எத்தகைய ஜீவன் இருக்கிறது, எத்தகைய உயிர்ச்சத்து இருக்கிறது, எவ்வளோ பெரிய கொள்கை வீரம் இருக்கிறது, அதிலே வாஞ்சை இருக்கிறது, அதே நேரத்தில் போராடக்கூடிய உணர்வு இருக்கிறது. அந்த அடிப்படையில்
இவர் உடன்பிறப்புகளுடைய தலைவராக தொடர்ச்சியாக திடீரென்று வந்தவர் அல்ல. அதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் நம்முடைய கலைஞர் அவர்கள் நீண்ட நாளைக்கு முன்னாலே ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி இப்போது நினைவுபடுத்தினால் பொருத்தமாக இருக்கும். அந்த ஆங்கில நாட்டில் அவர்கள் பேட்டி கொடுத்த போது சொல்லுகிறார், கலைஞர் பேசுகிறார், கேட்போம். ஒரு தந்தை என்ற முறையில் ஸ்டாலின் முன்னேற்றத்துக்கு நான் எந்த கடமையையும் ஆற்றவில்லை. ஆனால் ஒரு மகன் என்ற முறையில் தனது கடமைகளை சரிவர ஆற்றி என்னை பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இதைவிட அதிக பெரிய பாராட்டு, இதைவிட பெரிய ஆவணத்திலே பதிக்க வேண்டிய பாராட்டு நம்முடைய தளபதி அவர்களுக்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைய தலைவர் அவர்களுக்கு வேறு இருக்க முடியாது. உடன்பிறப்புகளின் தலைவராக அவர் ஆனதற்கு, அதுவும் கலைஞர் காலத்தில் இருந்த போட்டியை இவருடைய தலைமையை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் இல்லை என்ற பெருமையோடு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற இவருக்கு இதைவிட சிறந்த விளக்கம், கலைஞர் அளித்த விளக்கத்தை விட வேறு இருக்க முடியாது. சிறைச்சாலை பலரை சிந்தனை சாலையாக மாற்றி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட தியாக தழும்பை ஏற்றால் அது கூடுதல் அனுபவங்கள். எனவே நான் அந்த அனுபவம் அவருக்கு கிடைத்தது மிசா கைதியாக எண்ணி பார்க்கிறோம். நேற்று கூட தஞ்சையிலே அவர்கள் திராவிடர் கழக சமூக நீதி மாநாட்டிலே கலந்து கொண்ட போது இதை நினைவூட்டினார்கள். அவரை அந்த வயதிலே, அதுவும் ஒரு திருமணமாகி 1 மாதம் ஆகியிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தேன்நிலவுடைய தொடர்ச்சி எங்கே என்றால் சென்னை சிறைச்சாலையிலே என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததென்றால், பொது வாழ்க்கையிலே கேட்பதற்கு இது மனசிலே சங்கடமாக இருந்தாலும் அதுதான் அவர்களுடைய அருகே வாழ்க்கையினுடைய அத்தியாயங்களிலே பொன்னேடு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும். அந்த வகையிலே அவர்கள் மிசா கைதியாக வந்த நேரத்தில் வேறு எங்குமில்லாத கொடுமை சென்னை சிறைச்சாலையில் நடந்தது. எங்களையெல்லாம் அவர்கள் அடித்தார்கள், நொறுக்கினார்கள், உள்ளே தள்ளினார்கள். அதுவும் தொழுநோயாளிகளாக இருந்தவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த 9ஆம் நம்பர் பிளாக் என்பதிலேயே எங்களை எல்லாம் தள்ளினார்கள். 8 அடி கொட்டடையிலே 10 பேருக்கு மேல் போட்டார்கள். அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் பக்கத்திலே நெருக்கமாகத்தான் இருக்கக்கூடிய அளவிற்கு வரிசைப்படுத்தி படுக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் திடீரென்று ஒருவர் தள்ளப்பட்டு அடியோடு இரத்தக்கரையோடு வந்து விழுந்தார். என்னுடைய காலின் மேல் மிதித்தார். இன்னும் கேட்டால் யார் மிதிப்பது என்று இந்த நேரம் இரவு நேரம் 10 மணிக்கு மேலே பொதுவாக செல்லுடைய கதவுகள் திறக்கப்படுவதில்லை. ஆனால் இவருக்காக கதவுகள் திறக்கப்பட்டன. என்றால் விடியலின் தலைவன் அவன் அல்லவா. ஆகவே கூட இருட்டை கூட வெல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றார்கள். பெற்றனுடைய விளைவாக பார்த்தால் இளைஞர் எனக்கெல்லாம் பதறி போனது. எங்களுக்கெல்லாம் பயிற்சி தந்தை பெரியாரிடத்தில் அறிவாசான் அவர்களுடைய பயிற்சி, அதற்கு முன்னாலே பலமுறை சிறைச்சாலைகள் என்ற வாய்ப்புகள். ஆனால் அதே நேரத்தில் இவரோ திருமணமாகி வந்திருக்கிறார். 1 மாதத்துக்கு முன்னால் தான் அவருடைய திருமண வாழ்த்தில் நாங்கள் கலந்து கொண்டோம். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் திடீரென்று விழுந்தபோது யார் என்று பார்த்த நேரத்தில் நான் ஸ்டாலின் என்று சொல்ல அவர்கள் திடுக்கிட்டு, இந்த இளைஞர் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறாரே, பதப்படுத்தப்பட்டிருக்கிறாரே என்று ஒரு உலகத்தில் இரும்பை கொடுக்க காய்ச்சி அடிப்பதைப் போல ஒரு இயற்கையிலேயே அமைந்த ஒரு வாய்ப்பாக அந்த அமைப்பிலே அவர்களுக்கு துணிவாக சொல்லும்போது கொஞ்சம் கூட அசராதீர்கள், தைரியமாக இருங்கள் என்று சொன்ன நேரத்தில் அதை இன்றைக்கும் நன்றி உணர்ச்சியோடு அவர்கள் இருந்து நேற்று அந்த மாநாட்டிலே அதை நினைவுபடுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மானிட பற்றும் அவர்களுடைய கடமை உணர்வுக்கும் அது எடுத்துக்காட்டு. இந்த நேரத்தில் அவர்களை பாராட்டுவதைப் போலவே அவருடைய வாழ்வினையர் திருமதி துர்கா அவர்களை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் ஆண்களையே பாராட்டி பழக்கப்பட்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம். அவர்களுக்கு உறுதுணையாக அடித்தளமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அவருடைய வாழ்வினையருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. அது அஸ்திவாரம் அடிக்கல் புதைந்திருக்கும், வெளியே தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு திருமணமாகி
புதிய நிலையிலே எங்கு போய் இருக்கிறார்கள்? நாங்களெல்லாம் எந்த சிறையிலே இருக்கிறோம் என்று கூட தெரிய முடியாது, தெரியப்படுத்தக்கூடாது என்று அந்த நேரத்திலே இருந்த சூழல். ஆனால் கலைஞர் அவருக்கே உரிய அந்த மதிநுட்பத்தின் காரணமாக அண்ணாவினுடைய நினைவு நாள் பிப்ரவரி 3 அதிலே போட்டார்கள், அண்ணா நினைவிடத்துக்கு வர முடியாதவர்கள் வராதவர்கள் என்று. அதில் யார் யார் சிறைச்சாலையில் இருந்தார்களோ அதையெல்லாம் அவர்கள் வெளியிட்டு அப்படி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த அனுபவத்தை பெற்றவர் மிசா கைதியாக. பிறகு இளைஞரணியை வளர்த்து அதை ஒரு தனி கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக உருவாக்கி அந்த இளைஞரணிக்கே செயலாளராக இருந்தவர். பிறகு சட்டமன்ற உறுப்பினர், சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய மேயர், திறன்மிக்க மேயர். இன்றைக்கு பல பாலங்கள் இங்கே இருக்கிறது என்றால் உறவு பாலத்தை மட்டும் நான் கட்ட மாட்டேன், சென்னை நகரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த பாலத்தை கட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செயலை, சாதனையை அவர்கள் அன்றைக்கே செய்து ஆளுமையை அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். பிறகு இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அளவிற்கு துணை பொதுச் செயலாளர், பொருளாளர் 2 பொறுப்புகள், அதற்கு பிறகு செயல் தலைவர், அதற்கு பிறகு தலைவருக்காக அவர்கள் உடல்நலம் குன்றியிருந்த நேரத்திலே கலைஞர் அவர்களுக்காக அவர்களை வீட்டிலே அமர்த்திவிட்டு தேர்தல் மற்ற எல்லா களங்களிலும் பிரச்சார களங்களிலும் தெளிவாக சென்று கடமையாற்றித்தான் இன்றைக்கு உடன்பிறப்புகளின் தலைவராக அவர் உயர்ந்திருக்கிறாரே தவிர, வந்திருக்கிறாரே தவிர, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரே தவிர திடீரென்று நட்ட எங்கோ இருந்து எடுத்துகிட்டு வந்த பவுன்சாய் செடி அல்ல, போல அல்ல. படிப்படியாக விதையிட்டு அவர்கள் வளர்ந்து இன்றைக்கு எல்லா அனுபவங்களையும் பெற்றிருக்கிற காரணத்தால் தான் அகில இந்திய தலைவர்கள் அவரை எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தான் வருகின்ற காலத்தில் அது மிகப்பெரிய எளிமையை உருவாக்க இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அவருடைய ஆற்றல் மிகுந்த, சிறப்பு மிகுந்த, எளிய அந்த எண்ணங்கள், மேலும் அவர் உடல் நலத்தோடு நல்ல வளத்தோடு நம்முடைய ஒத்துழைப்போடு இந்த காலகட்டத்தில் அவருடைய தலைமை என்பது மிகப்பெரிய முக்கிய தேவையாகும். அவருடைய நிதானமான போக்கு, எதையும் ஆற்றுப்படுத்துகின்ற அணுகுமுறை, தொண்டர்களை தோழர்களை அரவணைக்கின்ற சிறப்பு, இது அத்தனையிலும் அவர் கலைஞர் அவர்களிடத்திலே பயிற்சி பெற்றவர் என்ற ஒன்றே போதும் அந்த தகுதி. ஆகவே அந்த தகுதிக்கேற்ப உடன்பிறப்புகளின் தலைவராக என்றைக்கும் அவர்கள் சிறப்பாக அவர்கள் உயருவார்கள், வளருவார்கள். அவர்கள் வளர வேண்டும். அவர்களுடைய வளர்ச்சி என்பதிலே தான் நாட்டின் வளர்ச்சி, இனத்தின் வளர்ச்சி, மொழியின் வளர்ச்சி, ஆரோக்கியமான அரசியலின் வளர்ச்சி இருக்கிறது. எனவே உடன்பிறப்புகளின் தலைவர்களை பற்றி சொல்ல அருமையான சிந்தனையாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வருக, கருத்துக்களை தருக. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இளையோரின் கனவு என்று எனக்கு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலுமேயே பிரமிப்பாக இருக்கிறது. 2009ஆம் ஆண்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக நான் பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கு 2009 ஆரம்பித்த அந்த பயணம் 2019 ஆகியிருக்கிறது. 10 ஆண்டு காலத்தை நான் நிறைவு செய்திருக்கிறேன். 11ஆம் ஆண்டிலே நான் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இப்படி ஒரு பிரம்மாண்டமான மேடையை, இவ்வளவு அறிஞர்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையிலே இந்த சிறியவளையும் பேச வைத்து அழகு பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? உடன்பிறப்புகளுக்கு என்றைக்குமே ஆதரவு தரக்கூடிய தலைவர் தான் திமுக தலைவர் தளபதி அவர்கள். கொடி பிடிக்கக்கூடிய தொண்டனுக்கு கூட முடிவெடுக்கக்கூடிய உரிமை வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர். யாரெல்லாம் இந்த கழகத்திற்காக உழைக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த கட்சிக்காக பாடுபடுகிறார்களோ, ஒருபோதும் தளபதி அவர்களை கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்றாங்களே, தளபதி அவர்களுக்கு விவரம் தெரியல, அவருக்கு பிழைக்க தெரியல,
இந்நேரம் ஆட்சியை பிடிச்சி அரியணையில் உட்கார்ந்துருக்கலான்னு சொல்றாங்களே. நான் கேட்குறேங்க, த ரோல் மாடல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், இளைய சமுதாயத்தினுடைய முன்மாதிரி தளபதி அவர்கள் எப்படி குறுக்கு வழியிலே ஆட்சியை பிடித்து அதை இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? தனி மனிதனுடைய வெற்றி அது வளர்ச்சியாகாது. ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி தான் நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை நம் எல்லோருக்கும் அவர் உணர்த்தி காட்டி இருக்கிறாரா இல்லையா? நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிக்கும் போனார். கிட்டத்தட்ட 4 கோடி மக்களை சந்தித்தார். 8 கோடி கைகளை பற்றி கொண்டு வீதி வீதியாக அனைத்து தரப்பு மக்களையும் பார்த்தார். எல்லா தரப்பு மக்களுடைய கோரிக்கையிலையும் கேட்டு வாங்கிட்டு வந்தார். எதற்காக? தளபதி அவர்கள் மக்கள் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அக்கறைக்காக போனார். மக்களும் அவர் மீது இருந்த அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் அதிகமான மனுக்களை தளபதி கிட்ட கொடுத்தாங்க. அந்த பயணத்தின் போது எல்லோரும் தளபதி அவர்களை விமர்சனம் செஞ்சாங்க. அவருடைய செயலை பார்த்து யாருனாலும் விமர்சனம் பண்ண முடியல. அவருடைய உடைய விமர்சனம் பண்ணாங்க, அவர் போட்டிருக்கிற கண்ணாடியை விமர்சனம் பண்ணாங்க, அவர் கையில் கட்டியிருந்த வாட்சை விமர்சனம் பண்ணாங்க. சொன்னாங்க தளபதி அவர்களை பார்த்து, என்ன நீங்கள் ஷூட்டிங்க்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. தளபதி அவர்கள் சொன்னால், ஷூட்டிங்க்கு இல்லைப்பா, நான் மீட்டிங்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தார். தளபதி அவர்களுக்கு தெரியும், நாம் பின்னால் இருந்து விமர்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் முன்னால் இருக்கிறோம் என்பதை இளைய சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர் தளபதி அவர்கள். நாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு தலைவருக்கு உண்டான எல்லா தலைமை பண்புகளையும் இயற்கையாகவே பெற்ற தலைவர் தான் தளபதி அவர்கள். எந்த இடத்திலே சிரிக்க வேண்டும், எந்த இடத்திலே நாகரிகமாக பேச வேண்டும், எந்த இடத்திலே மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை இளைய சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர். ஒரு மனிதன் விழாமலே இருந்தான் என்று சொல்லுவதிலே பெருமை அல்ல, விழுந்த போதெல்லாம் அவன் எழுந்திருக்கிறான் என்று சொல்லுவதிலே பெருமை இருக்கிறது. அப்படி பார்த்தோன்னு சொன்னா, வெற்றியாளர்கள், தோற்றவர்கள், ஜெயித்தவர்களை பார்த்து செய்யக்கூடிய ஒரு சின்ன புன்னகை வெற்றியாளனின் வெற்றியின் சுவையை இழக்க செய்யும்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு சட்டமன்றத்திற்குள்ள வெற்றி அடைஞ்சிட்டோங்கிற அந்த கர்வத்தில் இருந்தவங்களை பார்த்து ஒன்றும் பண்ணலை, தளபதி அவர்கள் ஒரு சின்ன புன்னகை தான் செஞ்சார். பதவி போச்சா இல்லையா? வெற்றியினுடைய சுவையை இழந்தார்களா இல்லையா? அறிஞர்கள் எல்லாம் அழகா சொல்லுவாங்க, சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஹேவ் 2 things in their lips, smile and silence. Smile to solve the problem, silence to avoid the problemனு சொல்லுவாங்க. வெற்றியாளர்களினுடைய மிகப்பெரிய ஆயுதம் மௌனமும் புன்னகையும். புன்னகை பிரச்சனையை தீர்க்கிறது, மௌனம் பிரச்சனையை தவிர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை அழகாக இளைய சமுதாயத்திற்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு த ஹீரோ ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய தகுதி ஒருத்தருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நம் திமுக தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் இருக்கிறது. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, அவர் செய்த சாதனையை இந்த தமிழகத்தில் வேறு யாராலும் செய்ய முடியாது. நான் கேட்கிறேங்க, மேடைகளிலே 72 மணி நேரம் நின்று 1,73,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்கி சரித்திர சாதனை படைத்தாரே, அந்த சாதனையை வேறு எந்த தலைவராலாவது படைக்க முடியுமா? நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக 234 சட்டமன்ற தொகுதிக்கு போய் 5 மாதங்களிலே பல லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்து அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்தாரே, அந்த செயலை வேறு எந்த தலைவராலாவது தமிழகத்திலே செய்ய முடியுமா? இன்னைக்கு எல்லாரும் புலம்புறாங்களே, இளைஞர்கள் புலம்புறாங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. தாய்மார்கள், பெரியோர்கள் எல்லாரும் சொல்றாங்க விலைவாசி அதிகமாயிடுச்சு. இன்றைக்கு ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க, விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க, லஞ்சம் தலைவிரிச்சாடுது, ஊழல் பெருகிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு கவர்ச்சியான அறிவிப்புக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, விலைவாசி உயர்ந்து போயிடுச்சுன்னா யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஒரு தேர்தல் அறிக்கை வருகிறது என்று சொன்னால் அந்த அறிக்கையிலே சொல்லக்கூடிய திட்டங்கள் நடைமுறைக்கு சாத்தியமானதா? அதில் சொல்லக்கூடியவங்க அதை செய்வாங்களான்னு மக்கள் யோசிக்க வேண்டாமா? தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா,
சொன்னதை செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் அந்த இயக்கம் எது என்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தேசம்தான் இது. அதுக்காக வந்தவங்களெல்லாம் ஆட்சி பொறுப்புல உட்கார வைக்கிறதா? யாரங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க? பிரதம மந்திரி பேர் தெரியாத ஒரு மந்திரி, நோட்டீஸை பார்த்து பேர் படிக்க தெரியாதவர் கல்வித்துறை அமைச்சர், அணைக்கட்டையே அட்டையாள வச்சு தேக்க நினைக்கக்கூடிய அறிவாளிக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஜனநாயகம்னு சொன்னா என்ன? ஜனங்களே நாயகர்களாக இருப்பதற்கு பேர் தான் ஜனநாயகம். நாம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவங்க தான் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியும். இந்த நாட்டை பற்றி சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கு. இந்த நாடு என்கின்ற சக்கரத்தை இயக்கக்கூடிய அச்சாணி எதுன்னு கேட்ட அரசியலமைப்பு. அப்ப அந்த ஆட்சி பொறுப்பை யாருக்கு நம்ம கொடுக்கணும்? ஆட்சி பொறுப்பு அப்படிங்கிறது என்ன வெறும் நுனிப்புள்ளா? அது தலைவர்கள், தலைமை பண்பு மிக்கவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பரிசு. அது இன்றைக்கு யாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம்? இந்த தமிழகத்திலே மாண்டு போன மனித நேயம் மீண்டு எழ வேண்டும் என்று சொன்னால், தமிழக விவசாயிகளினுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரே வழி நம் திமுக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சரானா மட்டும்தான் முடியும். எப்படி இந்த தமிழகத்திலே அனைவருக்கும் கல்வி கட்டாய கல்வி என்று இருக்கிறதோ, அதுபோல படித்த இளைஞர்கள் எல்லோருக்கும் வேலை கட்டாய வேலை என்று வேண்டும் என்று சொன்னால் அதற்கு திமுக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராகணும். ஒரு நேர்த்தியான சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக, தமிழக மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக, தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்களை அரியணையில் அமர்த்த வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு இரத்தமும் சதையுமாக ஒவ்வொரு இளைஞர்களினுடைய நெஞ்சத்திலும் பதிய வேண்டும். லட்சிய பயணத்திலே தளபதி அவர்கள் விதையாய் விழுந்தார், இன்றைக்கு மரமாக முளைத்திருக்கிறார். நாளை இந்த ஊழல் ஆட்சியை கிழித்தெறிய விரைவில் அவர் வரத்தான் போகிறார். ஆக தளபதி அவர்களை அரியணையில் அமர்த்தி பார்ப்பதையே இளையோரின் கனவாக வைத்து கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் பாடுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. நின்று உரையாற்றுகின்ற இந்த கலைஞர் அரங்கத்தையும், யாரை பற்றி பேச போகிறோமோ அந்த கழகத் தலைவரையும் உருவாக்கி தந்துவிட்டு, மறைந்தும் மறையாமல் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் ஒருங்குகின்ற திசையை நோக்கி என்னுடைய முதல் வணக்கம். அரங்கத்தில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்பது உங்களில் ஒருவன். உங்களில் ஒருவன் என்பது ஏதோ முரசிலே முதல் பக்கத்திலே நம்முடைய கழகத் தலைவர் உடன்பிறப்புகளுக்கு எழுதுகின்ற கடிதத்தின் தலைப்பு மட்டும் அல்ல. முத்தமிழ் அறிஞருடைய மூத்த பிள்ளையாக இருக்கின்ற முரசொலியிலே முதல் பக்கத்தில் ஒரு கடிதத்தை எழுதுகின்ற அளவிற்கு அந்த தகுதியை தன்னுடைய தியாகத்தின் மூலம் பெற்றிருக்கின்ற ஒரு தலைவன் உருவானதை பற்றி பேசுகின்ற தலைப்பு தான் உங்களில் ஒருவன். ஆக இன்றைக்கு இந்த மேடையில் இருக்கின்ற எல்லாருக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும், நான் பேசுகின்ற தலைப்பாக உங்களில் ஒருவன் இருந்தாலும் அந்த தலைப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள். அந்த தலைப்பு தான் இவர்கள் பேசுகின்ற தலைப்பு ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழர்களை என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் மேற்கொள்ளலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் என்கின்ற அந்த குரல். ஆனால் 2018 ஆகஸ்ட் 7 அன்று அந்த கட்டுமரம் மூழ்கின்ற அந்த சூழ்நிலையிலே, அதில் பயணித்த தமிழினமே தத்தளிக்கின்ற அந்த சூழ்நிலை வந்த பொழுது, அந்த மூழ்கிய கட்டுமரம் மூழ்கி முத்தெடுத்து கொண்டு மேலே வரும் முத்துவேலர் பெற்றெடுத்த முத்தமிழறிஞர் நமக்கு விட்டு சென்ற சொத்தாக நம்முடைய கழகத் தலைவர் ஆகஸ்ட் 28 அன்று கழகத்தின் தலைவராக அவர் பொறுப்பேற்ற பொழுது தத்தளித்த அந்த தமிழ் இனம் இன்றைக்கு அந்த கட்டுமரத்திலே பாதுகாப்பாக பயணித்து கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆக இந்த முறை நம்முடைய கழகத் தலைவர் மூழ்கி முத்தெடுக்கும் பொழுது எடுப்பது 40 முத்துக்களா அல்லது 40ஓடு சேர்ந்து 21 முத்துக்களா
அது எத்தனை முத்துக்களாக இருந்தாலும் அத்தனை முத்துக்களையும் அள்ளுவதற்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டராக நான் சார்ந்திருக்கின்ற இளைஞரணி இருக்கும். அதில் இருக்கின்ற ஆக்சிஜன்களாக என்னுடைய இளைஞரணி தம்பிமார்கள் இருப்பார் என்பதை பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். கழகத் தலைவருடைய வரலாறு நாம் அனைவரும் அறிந்தது தான். ஆனால் என்னுடைய பார்வையில் நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், 1953 என்பது அவர் பிறந்த வருடம். 1953 1967 அந்த 14 ஆண்டுகள் அவர் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த உறவை காட்டிலும் ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இருக்கின்ற உறவுதான் மேலோங்கி இருந்திருக்கும் என்பதற்கு காரணம், கம்யூனிச கொள்கையிலே பிடிப்புள்ளவர் நம்முடைய தமிழின தலைவர் அவர்கள். ஆக அவர் பிறந்த ஆண்டு 1924 என்று சொன்னால், ரஷ்யாவை சார்ந்திருக்கின்ற விளாடிமிர் லெனின் அவர்கள் கம்யூனிச கொள்கையை தாங்கி பிடித்த அந்த லெனின் அவர்கள் மறைந்த ஆண்டு 1924. அந்த லெனினுடைய சீரிய தொண்டனாக, உண்மை தொண்டனாக, தீவிர தொண்டனாக இருந்தவர் தான் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். ஆக அந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மறைந்த ஆண்டு 1953 என்று சொன்னால், நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் பிறந்த ஆண்டு 1953. ஆக அதை குறிப்பிட்டு தான் என்னுடைய பார்வையிலே அந்த 14 ஆண்டுகள் நம்முடைய தலைவருக்கும் தளபதிக்கும் இருந்த அந்த உறவு என்பது ஒரு தலைவனுக்கும் தொண்டனுக்கும் இருந்த உறவாகத்தான் இருந்திருக்க முடியும். அந்த 1967 தான் வருங்காலத்திலே ஒரு சென்னை மாநகராட்சியினுடைய மேயராக ஆவேன் என்றோ உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஆவேன் என்றோ சிறிதும் எண்ணாமல் 67 நடந்த அந்த மாநகராட்சி தேர்தலிலே கழகத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு தோழருக்காக மெக்காஃபோனை கையில் எடுத்துக்கொண்டு அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன், வெற்றி சின்னம் உதயசூரியன், வாக்களிங்கள் உதயசூரியன் என்று என்றைக்கு முழங்க தொடங்கினாரோ அன்றிலிருந்து நம்முடைய இயக்க தோழர்களில் ஒருவராக அவர் உருவாகிறார். அந்த 67 75 வரை இந்த இயக்கத்திற்காக உழைக்கின்ற அந்த வேளையிலே இங்கே ஐயா ஆசிரியர்கள் சொன்னது போல் அந்த 75 மிசா என்கின்ற சட்டத்திலே அவர்கள் சிறைவாசம் அடைகிறார்கள். ஆக இயக்கத் தோழர்களில் ஒருவராக இருந்தவர் அந்த மிசா சிறைவாசத்திற்கு பிறகு மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் இதயத்திலும் ஒருவராக அவர் உருவெடுக்கிறார். ஆக அந்த 75 91 வரை தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காகவும் இனத்திற்காகவும் உழைக்கின்ற ஒரு தொண்டனாக அவர் விளங்கிய அந்த காலத்தில்தான் அவருடைய உழைப்பு என்பது வெறும் 4 எழுத்துக்கள் கொண்ட ஒற்றை சொல் அல்ல. நம்முடைய தமிழின தலைவர் அவர் சிந்திக்கின்ற அந்த சிந்தனைக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுக்கின்ற பணியை அவர் செய்து வந்தாலும் 1991 மத்திய அரசாங்கம் அரசியல் சட்டம் 356 கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆட்சியை கலைத்தது. அரசியல் சட்டம் 356 எடுத்துக்கொண்டு நம்ம ஆட்சியை கலைத்தது என்று சொன்னாலும், கலைக்காமல் நம்மளுடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அண்ணாவின் 356 கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அது என்ன அண்ணாவின் 356? அண்ணா நமக்கு விட்டு சென்ற கடமை என்ற எழுத்துக்கள் 3, கண்ணியம் என்ற எழுத்துக்கள் 5, கட்டுப்பாடு என்ற எழுத்துக்கள் 6. ஆக அண்ணா நமக்கு விட்டு சென்ற 356 கையில் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்தவர் தான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள். இன்று வரை இந்த இனத்திற்காகவும் இயக்கத்திற்காகவும் உழைக்கின்ற ஒரு தலைவர். உழைப்பு என்றால் எப்படி? தன்னுடைய மனைவி மக்களிடம் பழகுவது குறைந்து, தன்னுடைய உறக்கம் குறைந்து, தன்னுடைய உணவு குறைந்து, இப்படி குறைந்து என்று சொன்னாலும் மக்கள் மனதிலே உயர்ந்து நிற்கின்ற உன்னதமான உங்களில் ஒருவனாக விளங்கி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள். தொடர்ந்து உழைத்து கொண்டிருந்தாலும் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்கள் சொல்வாரே, the ultimate measure of a man is not where he stands in the moment of comfort, but where he stands at the time of challenges and controversy. 8 வருஷம் ஆச்சு நம்ம ஆட்சி பொறுப்பை எழுந்து. 8 வருடத்திற்கு முன்பு நாம் நம்முடைய கழகத் தலைவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக மக்கள் பக்கம் இருந்து பணியாற்றியதை காட்டிலும் இந்த 8 வருடங்கள் மக்களுடைய துன்பத்திலும் துயரத்திலும் பங்கு கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல தலைவன் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு நல்ல மனிதனாக விளங்கி கொண்டிருப்பவர் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள். ஜான் சி மேக்ஸ்வெல் என்கின்ற அறிஞர் சொல்வது போல, a leader is the one who knows the way, goes the way and shows the way என்று சொல்லுவார். ஒரு நல்ல தலைவன் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும். தான் பயணம் செய்த அந்த பாதையை மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய கழகத் தலைவர் தளபதியை விட வேறு யார் இருக்க முடியும்?
கள ஆய்வு என்கின்ற பெயரிலே ஊராட்சி கழக செயலாளர், பேரூர் செயலாளர், நகர செயலாளர், நகர வார்டு கழக செயலாளர்கள், ஒன்றிய கழகம், நகர கழகம், மாவட்ட கழகம் என்று இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற சார்பணிகள் ஆக அனைவரையும் அமர வைத்து ஒரு தலைவனாக அல்ல, ஒரு தொண்டனாக அவர்களிடமிருந்து கருத்தை கேட்ட ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய கழகத் தலைவர் தளபதியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இதை சொல்வதற்கு காரணம், அந்த கள ஆய்வு முடிந்த பிறகு வெறும் கள ஆய்வு மட்டுமல்ல, வந்த அனைத்து கழக தோழர்களுக்கும் உணவளித்து அவர்களோடு சேர்ந்து உண்ட ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய கழகத் தலைவர் தளபதியாகத்தான் இருக்க முடியும். ஆக அந்த கள ஆய்வு முடிந்துவிட்டு போகும்பொழுது ஒவ்வொரு ஊராட்சி கழக செயலாளர்களும் நம்முடைய கழகத் தலைவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். உடனே நம்ம தலைவர்கள் ஒவ்வொருத்தருடைய தோள் மேலும் கையை போட்டு ஒவ்வொரு புகைப்படமாக எடுப்பார்கள். அந்த ஊராட்சி கழக செயலாளர் நிர்வாகிகளாம் சென்ற பிறகு அங்கே இருக்கின்ற கழகத்தில் ஒரு 4-5 பேரிடம் அவர் சொல்வார், தலைவர் சொல்வார், அந்த ஊராட்சி செயலாளருடைய வேஷ்டியை பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு கசங்கி போயிருக்கிறது, எந்த அளவுக்கு அழுக்கேறி கிடக்கிறது, இந்த வேட்டி எத்தனை டீ கடையில் அமர்ந்திருக்கும், எத்தனை திண்ணைகளில் அமர்ந்திருக்கும், எத்தனை மரத்தடியில் அமர்ந்து நம் இயக்கத்தை பற்றியும் நம்ம இயக்க தலைவர்களை பற்றியும் நம்ம இயக்க சாதனையை பற்றியும் பேசியிருக்கும். அந்த செருப்பை பார்த்தாயா எப்படி தேய்ந்திருக்கிறது என்று. அது தெரு தெருக்களாக எத்தனை தெரு ஏறி நம்முடைய இயக்கத்தினுடைய பெருமைகள்லாம் பறைசாட்டிருக்கும் என்று அவர் உணர்ச்சியோடு சொல்லுவார். ஒரு நல்ல தொண்டன் தான் நல்ல தலைவனாக உருவாவார். அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி கொண்டிருப்பதுதான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள். ஆக அது மட்டுமா, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஊராட்சி சபை கூட்டம் என்று 12,617 ஊராட்சிகளும் எங்களை போன்றெல்லாம் அனுப்பி அந்த பணியை எங்களை மேற்கொள்ள சொல்லியிருந்தாலும் ஏதோ எங்களை அனுப்பிச்சிட்டு அவர் சும்மா இருக்கல. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற தலைவராக அவர் இருந்தாலும் இன்னைக்கு இந்த நேரத்தில் அவர் எங்கே இருக்கிறார்? தூத்துக்குடியிலே ஒரு ஊராட்சியிலே மக்களோடு மக்களாக, மக்களின் ஒருவனாக தரையில் அமர்ந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனை உள்வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவனாக இன்றைக்கு நம்முடைய தளபதி இன்றைக்கு அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். இதை சொல்வதற்கு காரணம், இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் மிஞ்சுகின்ற ஒரு தலைவன், ஏன் தமிழ்நாட்டிலே தலைவன் என்று ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்ம தளபதி தலைவர் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட தலைவர் ஏனென்றால் நம்முடைய தமிழின தலைவர் தன்னுடைய சிந்தனையில் உதித்த பல்வேறு மக்கள் நல திட்டங்களால், அந்த திட்டத்தின் செயல்பாடுகளால் சாதனையின் சிகரத்தை தொட்ட நம்முடைய தமிழின தலைவர் அவர் தொடாமல் விட்டு சென்ற வயது 100 நீர் தொட்டு வாழ வேண்டும் தலைவா என்று உங்களை நான் வாழ்த்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணா அவர்கள் சொல்வாரே, ஒட்டுமொத்த எதிரிகளும் உங்களை தாக்கி தாக்கி தங்களுடைய வலுவை இழக்கட்டும், அதை தாங்கி தாங்கி வலுவை நீங்கள் பெறுங்கள், எங்களை வழிநடத்துங்கள் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற கலைஞர் தொலைக்காட்சிக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உண்ணும் ஒருபடி அன்னம் கலைஞரது பெயர் எழுதிய நெல் மணிகளால் விளைந்தது. நான் அருந்தும் ஒரு குவளை நீர் அவரது பெயர் எழுதிய மூலக்கூறால் நிரம்பியது. நான் சுவாசிக்கின்ற சிறு மூச்சு கலைஞரது பெயர் எழுதிய உயிர்காற்றால் பிறந்தது. நான் துயிலும் ஓர் இரவு உறக்கம் கலைஞரது பெயர் எழுதிய நற்கனவுகளால் நிறைந்தது. என் ஊனிலும் உடம்பிலும் உயிரிலும் கலந்திருக்கின்ற ஒப்புயர்வற்ற ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞருக்கு என்னுடைய புகழ் வணக்கம். வான்கோ என்கின்ற உலக புகழ் பெற்ற ஓவியனினுடைய கலைத்திறமையை பற்றி சொல்லும் பொழுது, வான்கோ ஒரு புள்ளியை வைத்தால் அந்த புள்ளி ஆரஞ்சு சூரியனாகி விடுகின்றது. ஆனால் மற்றவர்கள் தீட்டுகின்ற ஓவியமோ சூரியன் என்று அவைகள் நினைத்து தீட்டினாலும் ஒரு புள்ளியைப் போல சுருங்கி விடுகிறது என்பார்கள். கலைஞன் என்கின்ற அந்த மாபெரும் மனிதனுடைய கரத்தால் வைக்கப்பட்ட அந்த புள்ளி இன்றைக்கு இந்தியாவெங்கும் ஒளிர்ந்து சுடர் விடுகின்ற பெருஞ்சூரியன் நம்முடைய தளபதி. மாமன்னன் ராசராச சோழனுடைய உலக புகழுக்கு இணையாக பெரும் புகழ் பெற்றிருந்தவன் அவனுடைய புதல்வன் ராஜேந்திர சோழன். பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட கோப்பரகேசரி என்று புகழப்பட்ட ராஜேந்திர சோழனை போன்ற நம்முடைய தளபதி பிறந்த 8 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே காடு சென்று சிங்கத்தை நாய் போல இழுத்து வந்தவன். 20வது வயதில் இரும்பு தூணை அடித்து நொறுக்கியவன்.
பகை நுழையாத அரண் அமைத்து தமிழ் மன்றம் அமைத்தவன் இந்திரனையே போரில் வென்றதால் அவன் இந்திரஜித்தன், ஆனாலும் அவன் தமிழன் என்று கலைஞரால் போற்றப்பட்ட இந்திரஜித்தை போல இன்றைய தமிழகத்தை, நாளைய இந்தியாவை வழிநடத்துகின்ற பெருமைக்குரிய நம்முடைய தளபதிக்கு என்னுடைய தமிழ் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு உடன்பிறப்புகளின் தலைவன், கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொது தலைப்பும் அதுதான் என்பதிலிருந்தே தலைப்பினுடைய முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் அறிவோம், அறிவீர்கள். அந்த தலைப்பிலே உங்கள் முன்பாக பேசுவதற்கு, உரையாற்றுவதற்கு நிற்கின்ற இந்த கணத்திலே நினைத்து பார்க்கிறேன், யார் தலைவன்? ஒரு குறிக்கோளை அடைவதை சிறந்த இலக்காக கொண்டு விரைந்து செல்பவன், அதனையே தன்னுடைய வாழ்வின் வேட்கை என எப்பொழுதும் வரித்து கொண்டிருப்பவன், அந்த பாதையிலே அதுகாரும் யாரும் செல்ல முடியாத பாதையிலே முதல் காலடியை எடுத்து வைக்க துணிபவன். அப்படி பயணம் செல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் தன்னை புதுப்பித்து கொண்டும் செதுக்கிக் கொண்டும் உறுதியோடு ஒவ்வொரு காலடியையும் எடுத்து வைப்பவன். பயணத்தின் நிறைவில் வெற்றி பெற்றால் அதிலே தனைக்களம் கொள்ளாது, தோல்வியுற்றால் நிதானமுடன் பக்குவத்துடன் நற்பலன்களை பகிர்ந்து கொண்டும் துர்ப்பலன்களை தன்னந்தனியாக தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டும் இமயமென நிமிர்ந்து நிற்பவன் தான் தலைவன். அப்படி ஒரு உடன்பிறப்புகளின் தலைவன்தான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி. உலக அரங்கிலே நான் சொன்னது போல இத்தனை இலக்கணங்களோடு தலைவர்களாக முத்திரை பதித்தவர்கள் தங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களை, இயக்க தோழர்களை, நண்பர்களை அழைக்கின்ற அந்த முறை, அந்த வெளி எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? ரோம் நாட்டு மக்களை சீசருக்கு ஆதரவாக திசை திருப்பிய புரூட்டஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரோமன் கண்ட்ரிமென் என்று அழைத்தான். மார்க்ஸ் உலக தோழர்களே என்று அழைத்தார். ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய மக்களை அன்பிற்குரிய குடிமக்களே என்றார். ஆனால் உலக அரங்கிலே உறவு சொல்லான தம்பி என்ற சொல்லால் தன்னுடைய கழக இயக்கத்தவர்களை அழைத்த பெருமை நம்முடைய பேரறிஞர் அண்ணாவிற்கு உண்டு என்றால், அதனை சகோதர சகோதரர்களுக்கான ஒரு பொதுமை உயரிய உறவு சொல்லாக உடன்பிறப்பே என்று சிகரத்திலே ஏற்றி வைத்த பெருமை நம்முடைய கலைஞருக்கு மட்டும்தான் உண்டு. அதனுடைய அடுத்த கட்டமாக உங்களில் ஒருவன் நான் என்று சொல்லி தோளோடு தோள் சேர்த்து என்னோடு இணைய வாருங்கள் என்று சொன்ன அந்த சிகரத்திலே சமத்துவத்தின் கொடியை பறக்கவிட்ட சரித்திர நாயகர் தான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி. ஜனாதிபதி நிக்சன் தன்னுடைய மதுக்கோப்பையை உயர்த்தி பிடித்து நாளைய கனடா நாட்டின் பிரதமருக்கு என்று பிறந்து 4 மாதங்களே ஆயிருந்த அன்றைய கனடிய பிரதமரின் மகனுக்கு டோஸ்ட் செய்தார். நிக்சனுடைய வாக்கு பலித்தது 2015. ஜஸ்டின் பியர் ட்ரூமன் அடுத்ததாக அன்றைக்கு 4 மாத குழந்தையாக இருந்த ஜஸ்டின் கனடா நாட்டின் பிரதமராகின்றார். பிரதமரான பிறகு அவர் அமெரிக்க தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டி ஒன்றில் சொல்கின்றார், என்றாவது என்னுடைய 8 வயது மகள் என்னை போல இந்த கனடாவை ஆள வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்கின்றார். ஆனால் திமுக என்பது சங்கர மடம் அல்ல என்று அறிவித்தவர் தலைவர் கலைஞர். தன்னுடைய கலைஞருடைய மகன் என்கின்ற பிறப்புரிமையால் பதவியும் பெருமைகளும் பெறுகின்ற வாய்ப்பும் உரிமையும் தலைவர் தளபதிக்கு இருந்தாலும் அயராத உழைப்பு, தொடர்ந்த கட்சி பணி, தேர்தல் களங்கள், பொய் வழக்குகள், சிறைச்சாலைகள், மக்களை சென்று தொடர்ந்து சந்திக்கின்ற அந்த கட்சி பணியோடு சேர்ந்து உழைக்கின்ற உழைப்பு, இத்தனைக்கும் மேலாக கொள்கைகளை மக்களிடத்திலே சென்று சேர்ந்து அந்த கொள்கைகளுக்கு அரசியல் அங்கீகாரம் பெற்றுத்தருதல் என்று படிப்படியாக தொடர்ச்சியாக தொண்டர்களுடைய விருப்பத்தின்படி, ஓயாத உடன்பிறப்புகளின் வேண்டுகோளின்படி, ஜனநாயகத்தின் படிக்கட்டுகளில் படிப்படியாக ஏறி தலைமை பதவிக்கு வந்தவர் நம்முடைய தங்க தளபதி ஆவார். ஜப்பானிய மொழியிலே அரசியல் குடும்பங்களிலே இருப்பவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் என்று 3 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. ஜிபான், கன்பான், கபான். ஜிபான் என்றால் அந்த குடும்பத்திற்கு மக்களிடம் இருக்கின்ற செல்வாக்கு. கன்பான் என்றால் அந்த குடும்பத்திற்கு மக்களிடம் ஏற்படுகின்ற பிரபலம். கபான் என்றால் தேர்தல் களத்திலே சந்திக்க வேண்டிய ஆள் பலமும் அமைப்பு பலமும் இருப்பது. இந்த 3ம் ஏற்கனவே உடையவர்தான் தளபதி. ஆனால் தன்னுடைய தகுதியினால், தன்னுடைய திறமையினால் தகுதி பெற்று, தொண்டினால் பதவி பெற்று,
தன்னுடைய தியாகத்தினால் இதற்குரிய அங்கீகாரம் பெற்று, தன்னுடைய நிதானத்தினாலும் தன்னுடைய பொறுமையான போக்கினாலும் தலைவர் என்கின்ற அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு தமிழக மக்களின் மனதிலெல்லாம் நிலைத்து நிற்கின்ற தங்க தலைவராக உயர்ந்திருப்பவர் தளபதி. எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருந்து பொது வாழ்க்கையிலே அடியெடுத்து வைத்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கட்சி ஆரம்பித்து 20 ஆண்டுகளில் கட்சிக்கும் ஆட்சிக்கும் தலைவராகின்றார். எல்லா விதமான பின்புலமும் இருந்தும் 973 பொதுக்குழு உறுப்பினரான நம்முடைய தங்க தளபதி 45 ஆண்டுகளுக்கு பின்பாக தன்னுடைய சாதனைகளால் தொடர்ந்த உழைப்பினால் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கின்றார். உலக வரலாற்றிலேயே அரசியல் குடும்பங்களில் நீண்ட நெடுங்காலமாக பொறுமையுடனும் நிதானமுடனும் தன் காலில் தான் நிற்கின்ற சுய பலத்துடனும் தலைமை பொறுப்பிற்காக நீண்ட காலம் காத்திருந்தவர்கள் என்று 2 பேரைத்தான் வரலாறு இன்று வரை குறித்திருக்கின்றது. ஒன்று ஃபிடல் காஸ்ட்ரோ, அந்த குடும்ப உறுப்பினரை சேர்ந்த கியூபாவின் ரால் காஸ்ட்ரோ, காத்திருந்த ஆண்டுகள் 49. அடுத்ததாக நம்முடைய தளபதி அவர்கள் காத்திருந்த ஆண்டுகள் 45. காத்திருந்த ஆண்டுகள் 45. ஒரு கேள்வி கேட்கிறார்கள் அவரிடத்தில், மிக சமீபத்தில் எப்பொழுது கண் கலங்கினீர்கள் என்று. சொல்கிறார் தளபதி, கரூர் மாவட்டத்திலே கட்சி பணியாற்றிய வீராங்கனையான வாசுகி முருகேசன் அவர்கள் கார் விபத்தில் மரணமடைந்த பொழுதும், தர்மபுரி வடக்கு மாவட்ட செயலாளர் பெரியண்ணன் அரசு அவர்கள் உடல் நோய்வாய்ப்பட்டு மறைந்த பொழுதும் நான் கட்டுப்படுத்த முடியாமல் கலங்கி அழுதேன். மிக சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட மிக மிக வருந்தத்தக்க இழப்புகள் இவை 2 என்று. நம்முடைய உயிரிணைய தலைவர் கலைஞருக்கு மெரினாவில் இடம் கிடைத்த அன்று நெகிழ்ந்து உடைந்து அழுத அந்த தலைவன் தொண்டர்களின் தலைவன் என்றால், உடன்பிறப்புகளின் மறைவின் பொழுது கட்டுப்படுத்த முடியாமல் கலங்கி அழுதேன் என்று சொன்ன இவன் உடன்பிறப்புகளின் தலைவன். இவன் அல்லவா உடன்பிறப்புகளின் தலைவன்? நம்முடைய இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி, திராவிட இயக்கம் முன்னோடி பனகலரசர் ஒரு முறை ஒரு கேள்வியை எதிர்கொண்டார். ஒருவர் அவரிடம் சென்று, நீங்கள் இந்த பொது வாழ்க்கையிலே வந்த பிறகு நிறைவு பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்கின்றார். அதற்கு அவர் சொன்னார், இந்த பொது வாழ்க்கையில் வந்த பிற்பாடு நான் உண்மையிலேயே நிறைவு பெற்றிருக்கிறேன். ஏனென்றால் நான் விதைத்து சென்ற விதைகள் கிளை விட்டு நன்றாக முளைத்து கிளைத்து பரவி இருக்கின்றன, அதை பார்க்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் நம்முடைய தளபதியை பார்த்து பெருமையோடு அந்த விதைகள் பெருஞ்சூரியன் என பிரகாசிக்கின்றன என்று பெருமையோடு சொல்லியிருப்பார். அந்த சூரிய ஒளியின் பிரகாசத்தில் சுடர் விடுகின்ற அதனுடைய நெருப்பில் வருகின்ற தேர்தல் களத்தில் இலையும் கனியும் மலரும் உதிரும், இரட்டை இலையும் மாங்கனியும் தாமரை பூவும் உதிரும், மக்கள் மனங்களில் மகிழ்ச்சி மட்டுமே மலரும். போருக்கு சென்றால் தளபதிக்கு கட்டுப்படு, அரசவைக்கு சென்றால் அரசனுக்கு கட்டுப்படு என்பார்கள். அரசனாகவும் தளபதியாகவும் இருக்கின்ற நம்முடைய கழகத் தலைவர் தளபதியினுடைய கரங்களுக்கு கட்டுப்பட்டு அவருக்கு தேர்தல் களத்திலே வெற்றியை ஈட்டி தருவோம். என்றைக்கும் நம்முடைய முத்தமிழறிஞருடைய புகழை நெஞ்சில் ஏந்துவோம். நன்றி, வணக்கம். எப்பொழுது நினைத்தாலும் என் கண்களை கலங்க வைக்கும் கலைஞரின் கல்லறைக்கு முதல் வணக்கம். எதிரில் இல்லை என்றாலும், இங்கே அமர்ந்திருக்கவில்லை என்றாலும், நம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற உதயசூரியன், திராவிட முரசு, தமிழகத்தின் நாளைய அரசு, திமுக கழக பேரியக்கத்தின் தலைவர் தளபதிக்கு என் வணக்கம். இந்த அரங்கை பற்றி சொல்ல வேண்டும். எத்தனை அரங்குகளில் பேசினாலும் பெரியார் திடலிலும் அறிவாலய கலைஞர் அரங்கிலும் பேசுவதை நான் வெறும் வாய்ப்பாக கருதுவதில்லை. ஒவ்வொரு முறையும் அதை வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன். அறிவார்ந்த அவையோரே, கலைஞர் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த கருத்தரங்கை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான தமிழ் மக்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு நம்முடைய தளபதி அவர்களுக்கு மட்டும் பொருந்துகிற தலைப்பு இல்லை. ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரல் என்பதுதானே திராவிட இயக்கத்தின் மறுபெயர். திராவிட இயக்கமே ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரல் தானே.
எங்கள் ஐயா பெரியாருக்கு பொருந்தும், அறிஞர் அண்ணாவுக்கு பொருந்தும், தலைவர் கலைஞருக்கு பொருந்தும், தலைவர் தளபதிக்கும் பொருந்தும். ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாக காலமெல்லாம் ஒலிக்கிற குரல் திராவிட இயக்கத்தின் குரல். எண்ணி பாருங்கள், எப்படி கிடந்த தமிழர்களை தட்டி எழுப்பி இந்த மண்ணில் திராவிட இயக்கம் இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. மனிதரில் நீயும் ஓர் மனிதன் மண்ணன்று சொல்ல வேண்டியிருந்ததா இல்லையா? தன்னை மண்ணாக மண்ணாங்கட்டியாக கருதி கொண்டிருந்த காலம் உண்டா இல்லையா? மண்ணாங்கட்டி என்பது தானே நம்முடைய பழைய பெயர், அம்மாவாசை என்பது தானே பழைய பெயர், பாவாடை என்பது தானே பழைய பெயர். மனிதரில் நீயுமோர் மனிதன் மண்ணன்று இமை திற எழுந்து நன்றாய் எண்ணுவாய், தோளை உயர்த்து சுடர்முகம் தூக்கு, மீசையை முறுக்கி மேலே ஏற்று என்று திராவிட கவிஞன் பாரதிதாசன் மூலம் நமக்கு சொல்லித்தந்த இயக்கம் திராவிட இயக்கம். எனவே ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாகத்தான் திராவிட இயக்கம் என்றென்றும் ஒலித்திருக்கிறது. அந்த இயக்கத்திற்கு தலைமையேற்க வந்திருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி அதன் தொடர்ச்சியாக இருக்கிறார் என்பதற்கு 2-3 செய்திகளை மட்டும் எனக்கு தந்திருக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் அறிந்த செய்திதான், மக்கள் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதால் கூறுகிறேன். இன்றைக்கு சாதியை எதிர்த்து முற்போக்கான பல படங்கள் வருகின்றன. நான் குறிப்பிட்டே சொல்லுகிறேன். பரியேறும் பெருமாள் என்று ஒரு படத்தை பார்த்து, மாவீரன் கிட்டு என்கிற ஒரு படத்தை பார்த்து, சாதியை ஒழிக்க இத்தனை கூர்மையான ஆயுதமாக திரைப்படத்தை இளைஞர்கள் பயன்படுத்துகிறார்களே என்கிற மகிழ்ச்சியில் திளைக்கிற போது ஒன்றை இந்த தமிழகம் மறந்துவிட்டதே என்றும் எண்ண தோன்றுகிறது. சரியாக 32 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் திரைப்படம் வந்தது. மக்கள் மறந்திருந்தாலும் நாம் சொல்ல வேண்டும். அந்த திரைப்படத்தின் தொடக்க காட்சிகளில் ஒன்று, சென்னையில் படித்துவிட்டு தன் கிராமத்திற்கு வருகிற நந்தகுமார் என்கிற ஓர் இளைஞன் வண்டிக்கார அண்ணன் என்று கூப்பிட்டு அந்த மாட்டு வண்டியில் ஏறி பயணம் செய்கிற போது அந்த திருக்கைவால் முனியாண்டி என்கிற அந்த வண்டிக்கார அண்ணன் அவரை பார்த்து, தம்பி இந்த ஊருங்களா, எந்த வீடு என்று கேட்பார். இந்த பண்ணையார் பரமசிவம் இருக்கிறாரே என்று தொடங்கிய உடனே, பண்ணையார் பரமசிவம் அவளோட பிள்ளையா நீங்க என்று கேட்பான். இல்லை இல்லை, அவர் வீட்டில் வேலை பார்க்கிற மாரி. ஆமா மாரி, அந்த மாரியோட மகன்தான் நான் என்ற உடனே வண்டியை நிறுத்திவிட்டு, கீழ்ச்சாதிக்கார பயல கீழே இறங்கடா என்று சொல்லி மாட்டை அவிழ்த்து விட்டு வண்டியை கவிழ்த்து நந்தகுமாரை கீழே தள்ளிவிடுவார். இது அம்பேத்கர் வாழ்க்கையிலே மட்டும் நடந்த நிகழ்ச்சி அல்ல. தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதி நம் தலைவர் தளபதி அவர்கள் நடித்த ஒரே ரத்தம் படத்தில் வருகிற காட்சியும் இதுதான். இதுதான் அந்த படத்தினுடைய தொடக்க காட்சி. இந்த படத்தில், இந்த காட்சியில் எது குறிப்பிடத்தகுந்தது என்றால், 32 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த காட்சி எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சாதியின் பெயரால் அந்த படத்தில் வருகிற ஒரு வசனத்தை நான் நினைவூட்டுகிறேன். தலைவர் எழுதிய வசனம், இன்றைய தலைவர் பேசிய வசனம். அவர் என்ன சொல்லுவார் என்றால், மானும் வேங்கையும் ஒரே துறையில் நீர் குடிக்க முடியவில்லையே என்பது நம் வருத்தம் இல்லை. மானுமே ஒரே துறையில் நீர் குடிக்க முடியவில்லையே, மான் வேறு வேங்கை வேறு, எப்படி அவர் பிரித்து காட்டினார் என்பதை பாருங்கள். வேங்கை யார், மான் யார், மான்கள் யார், எந்த மான்கள் இவர்கள், நீ எல்லாம் சூத்திரந்தானே, உனக்குள் என்னடா பாகுபாடு என்பதை 32 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதில் அந்த நந்தகுமாராக நடித்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். படத்தினுடைய பெயர் ஒரே ரத்தம் என்பது நம் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். ஒரு தலைமுறைக்கு முன்னால் சிந்தித்தவர்கள் நம்முடைய தலைவர்கள் என்பதற்கான அடையாளம். அந்த படத்தில் நந்தகுமார் என்கிற பாத்திரம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் நேரடியாக சொல்லவில்லை. ஒரு வசனம் வருகிறது, உனக்கு கால் சுடக்கூடாது என்பதற்காக, உன்னை வெயில் தாக்கக்கூடாது என்பதற்காக செருப்பு தைத்து தந்தேன், என்னை செருப்பை விட கேவலமாக நடத்துகிறாயே. அவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்பதை இந்த உரையாடல் நமக்கு சொல்லும். எனவே ஒரு அருந்ததியர் சமூகத்து இளைஞனாக நடித்தவர்தான் நம்முடைய தலைவர் தளபதி. திரைப்படத்திலும் ஒடுக்கப்பட்டவனின் உரிமை குரலாகத்தான் அவருடைய குரல் ஒலித்தது. திரைப்படத்தில் தானே ஒலித்தது என்று யாரும் சொல்ல முடியாது, சட்டமன்றத்திலும் ஒலித்தது. கடந்த வாரம் மகுடஞ்சாவடி என்று சேலத்துக்கு அருகில் உள்ள ஊரில் நடந்த மாநாட்டிலும் ஒலித்தது. சட்டமன்றத்தில் எப்போது ஒலித்தது? எந்த அருந்ததியர்களுக்காக அவர் குரல் கொடுத்தாரோ அதே மக்களுக்காக சட்டமன்றத்தில் துணை முதல்வராக இருந்தபோது நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள்தான் அந்த உள் ஒதுக்கீட்டு தீர்மானத்தை முன்மொழிந்தார். அப்போது தலைவர் ராமச்சந்திரா மருத்துவமனையிலே தாழ முடியாத முதுகு வலியிலே படுத்திருந்த போது
எண்ணி பாருங்கள், அவர் முதுகு வலியை எண்ணி பார்க்கவில்லை. உழைத்து உழைத்து குனிந்து போன ஏழை மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் வலியைத்தான் அவர் நினைத்து பார்த்தார். நான் மருத்துவமனையில் இருந்தால் என்ன, நீ துணை முதல்வர், நீ அந்த சட்டத்தை முன்மொழி என்று சொல்லி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் எது தெரியுமா? இங்கே இருக்கிறவர்களுக்கு நினைவிருக்கலாம், மக்களும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பதிவு செய்யப்படுகிறதே, இந்த நாளில் அந்த தீர்மானம் நிறைவேறி 10 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 2009 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்திலே நம்முடைய தளபதி முன்மொழிந்தார். 2 வாரத்திற்குள் அது அரசு ஆணையாக வெளிவந்தது. இன்று நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான அருந்ததி பிள்ளைகள் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, சட்ட வல்லுநர்களாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாக நம் தலைவர் தளபதி இருந்தார் என்பதற்கான எடுத்துக்காட்டு. அத்தோடு நின்றுவிடவில்லை. 10 நாள்களுக்கு முன்னால் நடைபெற்ற ஆதி தமிழர் பேரவை மாநாட்டிலும் கலந்து கொண்டு நம்முடைய தளபதி அவர்கள் எடுத்து சொன்னார், இது நம்முடைய தொடர்ச்சியின் அடையாளம். அப்படியானால் ஒரே ஒரு சமூகத்திற்கு மட்டும்தானா இந்த இயக்கமும் இந்த கட்சியும் என்று யாரும் கேட்கக்கூடாது. எந்த சமூகத்திற்காக இந்த இயக்கம் உழைக்கவில்லை, யாருக்காக பாடுபடவில்லை. நான் பெயர் சொல்லி சொல்லுகிறேன். அருந்ததியர் சமூகத்திற்காக உழைத்ததை எடுத்து சொன்னேன் என்றால், வன்னியர்கள் சமூகத்திற்காக உழைக்கவில்லையா? 11,000 வழக்குகளை, எம்ஜிஆரின் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட 11,000 வழக்குகளை, வன்னியர்கள் மீதான வழக்குகளை திரும்ப பெற்ற அரசு நம்முடைய திமுக அரசு. நண்பர்களே, 24 பேர் அந்த போராட்டத்திலே உயிரிழந்தார்கள். 24 பேருக்கும் ஒரு வீட்டிற்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததும், மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கியதும் நம்முடைய அரசுதான். எண்ணி பாருங்கள், அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்காக நம் கழகம், நம் அரசு பணம் போட்டது. அந்த சமூகத்தை சேர்ந்த சிலர் அவர்களின் படம் மட்டும் போட்டுக்கொண்டார்கள். பணம் போட்டதெல்லாம் நாம் தான். எனவே எல்லா சமூகத்திற்குமாக, ஒடுக்கப்பட்ட அத்தனை சமூகங்களுக்கும் சாதி அடிப்படையில் போராடிய இயக்கமும் தலைவர்களும் என்று சொன்னால், ஒடுக்கப்படுவது என்பது சாதி அடிப்படையிலே மட்டுமில்லை, பாலின அடிப்படையிலே பெண்கள் இந்த நாட்டில் தொடர்ந்து காலகாலமாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கம் தானையா பெண்களை மேடையில் ஏற்றியது, திராவிட இயக்கம் தானையா பெண்களை படிக்க வைத்தது, அதிகாரிகளாக ஆக்கியது. இங்கே கூட நான் வேடிக்கையாக எண்ணி பார்க்கிறேன், இருக்கிற அத்தனை ஆண்களுக்கும் பாதுகாப்பாக 2 முனைகளிலும் 2 பெண்கள் தான் இருக்கிறார்கள். பெண்களுக்கு உரிய இடம் எப்போதும் வழங்கப்படுகிற மேடை. அதற்கு குறிப்பாக ஒன்றை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய தலைவர் தளபதி அவர்களைப் போல அந்த மகளிர் சுயநிதி குழுக்களுக்கு உழைத்தவர், பணத்தை கொண்டு வந்து கொடுத்தவர் வேறு யாரும் இருக்க முடியாது. இதையெல்லாம் நாம் நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. இந்த சமூகம் நன்றி உள்ள சமூகமாக இருக்க வேண்டுமே என்கிற கவலையோடு எல்லாவற்றையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. எவ்வளவு பணத்தை கொண்டு வந்து நம்முடைய தளபதி அவர்கள் கொடுத்தார்கள். அன்றைக்கு துணை முதல்வராக இருந்தார். முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களினுடைய வழிகாட்டலில் அவர் எவ்வளவு செய்திருக்கிறார் என்பதற்கு ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். கொடுத்த பணத்தை ஒரு 10 பேருக்கு மேடையிலே நின்று கொடுத்து விட்டு அவர் விடை பெற்றது இல்லை. ஒரு முறை எனக்கு ஒரு அனுபவம் நேர்ந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பயிலரங்கத்தில் 1500 பேர் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சான்றிதழ் கொடுத்து ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக படம் எடுத்து கொண்டார். அருகிலே நின்ற என்னை பார்த்து, நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அவரே நின்று கொண்டிருக்கிறார், நான் எப்படி அமர்வது என்று நின்றேன். ஆனால் அரை மணி நேரம் ஆயிற்று, 1 மணி நேரம் ஆயிற்று. புறப்படுவார் என்று பார்த்தால் புறப்படவே இல்லை. 1500 பேருக்கும் கொடுத்து விட்டுத்தான் அவர் புறப்பட்டார். இது 1500 பேர். ஆனால் மகளிர் சுயநிதி குழுக்களுக்கு 7.5 மணி நேரம் ஒரு மேடையிலே நின்று அவர்களுக்கான நிதியை கொடுத்த தலைவன் தமிழ்நாட்டில், இந்தியாவில் நான் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் இருந்தார். கொடுத்த நிதி எவ்வளவு? ஒரே ஒரு புள்ளி விவரம், அரசு தந்திருக்கிற புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன். மொத்தமாக இந்தியாவில் மகளிர் சுயநிதி குழுக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட தொகை 11.13 கோடி. 12 கோடிக்கும் குறைவு. 11.13 கோடி. 28 மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒரு மாநிலம். 28இல் இந்த தொகையை வகுத்தால் 3% தான் நமக்கு வர வேண்டும்.
ஆனால் நம்முடைய தளபதி பெற்று தந்த தொகை ஏறத்தாழ 20% நண்பர்களே. இந்தியாவினுடைய மொத்தமாக வழங்கப்பட்ட தொகை 11 கோடி என்றால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது 2.17 கோடி. அங்கே 11,000 கோடியில் 2,000 கோடியை தமிழ் பெண்களுக்காக மட்டுமே பெற்று தந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள். இந்த நேரத்தில் இன்னொன்றையும் நான் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். பெற்ற கடனை திருப்பி தந்தவர்களில் முதலிடத்தில் இருந்தவர்களும் தமிழ்நாட்டு பெண்கள் தான். அதுவும் நம்முடைய பெண்களுக்கான பெரிய மரியாதை. இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், நான் ஒரு ஊருக்கு போயிருக்கிற போது ஒரு கூட்டுறவு சங்கத்தின் சார்பில் ஒரு பொது விழா, பாராட்டு விழா நடைபெற்றது. ஒரு 3 பேருக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டேன். வேறொன்றுமில்லை, வாங்கிய கடனை சரியாக திருப்பி கொடுத்து விட்டார்கள் என்றார்கள். ஓ, வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தால் பொன்னாடை போர்த்தி பாராட்டுகிற நிலைமைக்கு நாம் வந்து விட்டோமா என்று எனக்கு எண்ண தோன்றிற்று. வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டு பெண்கள். தமிழ்நாட்டு பெண்களை அத்தனை நேர்மையோடும் கட்டுப்பாட்டோடும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையோடும் வளர்த்திருக்கிற இயக்கம் திராவிட இயக்கம். நண்பர்களே, தேநீர் கடையில் இருந்தவர்கள், அன்பில் மகேஷ் பேசுகிற போது சொன்னாரே, இந்த வேட்டி எத்தனை தேநீர் கடைகளில், எத்தனை முடிதிருத்தும் கடைகளில் அமர்ந்திருக்கும் என்று. தேநீர் கடைகளில் இருந்தவரை, செருப்பு தைக்கிற தொழிலாளியை சட்டமன்றத்துக்கு அழைத்து வந்த இயக்கம், முடிதிருத்துகிற தோழனை கூட முடிசூட்டி பார்த்த இயக்கம் திராவிட இயக்கம் தானே. ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாய் நிறைய சொல்லலாம். பொருளாதார அடிப்படையிலும் கூட நாம் எவ்வளவு செய்திருக்கிறோம் என்பதை, அதில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் செய்திருக்கிறோம் என்பதை சொல்லலாம். எடுத்து சொல்ல நேரமில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக இன்று அல்ல, என்றென்றும் இந்த இயக்கம் நிற்கும், என்றென்றும் இந்த இயக்கம் இருக்கும் என்பதை கொஞ்சம் கவித்துவமாக சொல்லலாமே என்று எனக்கு ஒரு ஆசை வந்தது. கார் உள்ளளவும், கடல் நீர் உள்ளளவும், பார் உள்ளளவும் வேண்டாம். இனிமேல் இந்த தொடரை எல்கேஜி பிள்ளை கூட நம்ப மாட்டான். என்றென்றும் உறுதியாய் நிற்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.